ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இந்த ஃப்ளிப்கார்ட் சேலில் போக்கோ F7 32,000 கிடைக்குது. ஒரு 8s Gen 4லேருந்து வந்த அந்த ஃபோனை எல்லாரும் கன்சிடர் பண்ணலாமா? பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் வேணுன்றவங்களுக்கும் சரி, ஒரு கேமருக்கும் சரி இந்த ஃபோன் செட் ஆகுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகாஸ் நான் சைனீஸ் வெர்ஷன் போக்கோ F7 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 8s Gen 4ல் கிட்டத்தட்ட என்கிட்ட இந்த ஃபோன் ஒரு 4 மாதமாக என்னோட டே டு டேயில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ்பரி தாவங்கள். ஜென்ரலாக நம்ம போகிற மாதிரியே போயிடுவோமே. பில்ட் அண்ட் டிசைன், இந்த 32,000 செக்மெண்ட்டில் பில்ட் அண்ட் டிசைனில் எதனா காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும் சரி, நான் பார்த்த வரைக்கும் சரி, ஒரு எக்ஸலண்ட்டான பில்டு குவாலிட்டி கண்டிப்பாக இந்த ஃபோனில் இருக்கும். பிகாஸ் இது ஒரு நல்ல ஒய்டான ஒரு ஃபோனு. கையில் பிடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா குட்டி ஃபோன்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய ஃபோனு. பிகாஸ் இது கேமர் அப்படின்ற செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணதுனால ஒரு பெரிய ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பில்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் வந்துடும். இதில் அந்த மெட்டல் ஃப்ரேமோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அதே மாதிரி பேக்கில் கிளாஸ் கொடுத்துருவாங்க. ஃபைபர் கிளாஸ் கிடையாது, கிளாஸே கொடுப்பாங்க. அதுவுமே போக்கோ F7ல் இந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைன் மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா செமையாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 7i தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் எல்லாரும் பண்ணுறதோட ஒரு படி மேலே போய் பண்ணது எங்கே தெரியுமா? இவனோட அந்த பெசல் தான். பெசல் ஈவனாக இருக்கும். இந்த 32,000 செக்மெண்ட்டுக்குள்ளே பார்க்கும்போது ஒரு நல்ல வியூங் ஆங்கிள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். எடுக்கும்போது ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுற அந்த ஃபீல் கண்டிப்பாக இந்த பில்ட் அண்ட் டிசைனில் கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் இதுலேயும் IP68, 69 இதெல்லாம் இருக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பில்ட் அண்ட் டிசைனில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை. நெட்வொர்க் ரிசப்ஷனுக்காக ஆண்டனா கட்அவுட்ஸ் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது அவங்க சொன்ன மாதிரி கேமர் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் வரதுனால. சரி, இதோட டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஒரு 6.7 inches இருக்க ஒரு டிஸ்பிளே. ஆக்சுவலாக ஒரு பெரிய ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் தான். ஆனால் உங்களுக்கு இப்போ நான் இதில் மேட் ஸ்க்ரீன் கார்டு தான் ஒட்டியிருக்கேன், டெம்பர் ஒட்டல. ஸோ டெம்பர் ஒட்டாமல் நீங்கள் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா டெம்பர்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் பார்டர்லாம் வந்துடும். அதனால தான் நான் ஸ்க்ரீன் கார்டு ஒட்டியிருக்கேன், மேட் ஸ்க்ரீன் கார்டு தான் ஒட்டியிருக்கேன். மேட் ஸ்க்ரீன் கார்டு ஒட்டுறதுனால நமக்கு ஜென்ரலாகவே இந்த பிரைட்னஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துலையுமே எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த ரீசன்ட் டேஸில் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஈவன் நான் 15 Ultra வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷாமியில் யூஸ் பண்ணேன். அதை விட இது பிரைட்டாக எனக்கு தெரியுது டிஸ்பிளேயில். ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எனக்கு இதில் என்ன பண்ணாலும் என்ன பார்த்தாலும் எனக்கு இதில் எந்த பிரச்சனையுமே வரல. HDR10+ வீடியோ பார்க்கலாம், டால்பி விஷன் வீடியோ பார்க்கலாம். இது ஒரு 120 Hz டிஸ்பிளே தான், அங்கேயுமே அந்த பஞ்சாயத்தும் கிடையாது. இதில் டிப்பிக்கல் பிரைட்னஸே பார்த்திங்கன்னா 1800 நட் சம்திங் ஏதோ இருக்குது. ஸோ எனக்கு அந்த நம்பர்ஸ்லாம் முக்கியம் இல்லை. அவுட்டோர் இன்டோர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும், டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலும் இதோட டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். நல்லாவே தெரியும். கொஞ்சமாக தெரியுது அப்படிலாம் சொல்ல வரல. நீங்கள் அவுட்டோர்லேயே ஜாலியாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணலாம், யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இல்லை மேப்ஸ் யூஸ் பண்ணுறவங்க யாருனா இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஃபோனை வாங்கி மேப் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிரைட்னஸ் இருக்க ஒரு டிஸ்பிளே, எக்ஸலண்ட்டான கலர் காலிப்ரேஷனோட வர ஒரு டிஸ்பிளே, ஒரு பீக் லெவல் ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் இருக்க அந்த டிஸ்பிளே ஃபீல் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்றது எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. எந்த கண்டென்ட் பார்த்தாலும் உங்களுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குது. சர்ப்ரைஸாக போக்கோலேருந்தும் சரி, இல்லை இவங்க ப்ரீவியஸாக இப்போ நான் வச்சுட்டு இருக்கிறது ரெட்மி, ஸோ இதுலேருந்தும் சரி இந்த மாதிரி ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுவாங்கன்ட்டு அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல டிஸ்பிளே தான். ஆக்சுவலாக இதில் இருக்க அதே டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்க X8 Pro Maxலேயும் இருக்க போகுது. ஸோ ஒரு மோரலஸ் அதே டிஸ்பிளே தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது எங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகுதா அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை. ஒரு மல்டிமீடியா சென்ட்ரிக்காகவும் சரி, இல்லை ஒரு கேமர் ஆங்கிள்லையும் சரி, இதோட நல்ல டிஸ்பிளே அப்படின்றத யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. இதில் குறையே இல்லையா அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. எப்படின்னா கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்க மாதிரிலாம் இல்லை, சவுண்டும் கம்மி, அதே மாதிரி அந்த குவாலிட்டியும் கம்மி. பேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஒருவேளை நான் இந்த ப்ரீமியம் செக்மெண்ட் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது அப்படி தெரியுதான்றது எனக்கு தெரில. பட் இதில் கொடுத்துருக்காங்க, அது ஒர்க் ஆகுது. ஆனால் அதோட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட கொரிஸ் தான்.
எனக்கு அது தோணுச்சு. யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் அது தோணுமான்னு எனக்கு தெரில. இந்த ஃபோனை ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை நோட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரில. இது ஒன்று நான் நோட் பண்ணுங்க. சரி, இதோட பர்ஃபார்மன்ஸ் இதில் 8S Gen 4 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2.3 மில்லியனுக்கு மேலே வரும். பார்க்கல அப்படின்னாலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் தான். கம்பேரிட்டிவ்லி 8 Gen 3 அளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு பட்ஜெட் எனக்கு 32,000 ரூபா. அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் ஒரு ஃபோன் வாங்கணும், ஸ்னாப்ட்ராகனில் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, நான் வந்து ஹெவி கேமர், நான் கேம் ஆடிக்கிட்டே இருப்பேன், எனக்கு எஃப்பிஎஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னாலும் சரி, ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னா நான் போக்கோவை கண்டிப்பாக சொல்லுவேன். போக்கோவில் மதர் போர்டு இஷ்யூ ஒன்ஸ் அப்பான் அ டைம் இருந்தது. ரீசெண்ட் டைம்ஸில் மதர் போர்டு இஷ்யூலாம் இல்லை, ஓஎஸ் இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. அதாவது அந்த ஹைப்பர் ஓஎஸ் மட்டும் தான் பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கே தவிர அதர்வைஸ் இதில் ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குது. அது எந்த அளவுக்கு நான் என்ஜாயபுளாக இருந்தேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து பெருசாக கேம் ஆட மாட்டேங்க, கேம் ஆடுற கேமும் இருக்குல்ல. இப்போ நான் கால் ஆஃப் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவரோ இல்லை 1 ஹவரோ விளையாடுறேன் அப்படின்னா ஃபோன் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகலை. அதாவது ஹீட் ஆகலைன்னா வார்ம் ஆகுது, கொதிக்கலை அப்படியே. இப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வேலூரில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்றைக்கி தேதிக்கு ஃபீல் லைக் 125 ஃபேரனைட்லாம் போகுது ஃபீல் லைக்கு. ஆனால் வந்து நமக்கு ஊரில் அடிக்கிற வெயில் அப் டு வந்து 108 டிகிரி வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை ஃபீல் பண்ணுற அந்த ஹியூமினிட்டி இல்லைன்றதுனால ஊரே வந்து அவனில் இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரி யோசிக்கும்போது அந்த மாதிரி சினாரியோலையும் இந்த ஃபோன் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அந்த மாதிரி சினாரியில் நீங்கள் கேம் ஆனாலுமே உங்களுக்கு ட்ராட்டலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹீட் ஆகுதுப்பா, ஃபோன் பயங்கர ஹீட்டில் இருக்குது, அதனால் வந்து நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சரி, இல்லை பர்ஃபார்மன்ஸ் டவுன் டாட்டல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயமும் சரி இதில் நடக்கலை. ஸோ ஒரு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சட்டன் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஒரு ஹீட் ஆகுது, ஃபோன் வந்து பயங்கரமாக கொதி தொடவே முடியல அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு டைம் அந்த மாதிரி நடந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் கேம் ஆடுறேன், வெயிலில் அவுட்டோரில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், 5G நெட்ஒர்க்கில் கேம் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த டெஸ்ட்டு ஒரே முறை தான் பண்ணேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் தான் இது ஃபுல்லாக ஹீட் ஆச்சு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா மட்டும் எனக்கு ஹீட் ஆன மாதிரி தெரிஞ்சு, மற்றபடி ஸ்க்ரீனும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஹீட் ஆகலை. ஒரு சில ஃபோனில் வந்து டிஸ்பிளேவே கொதிக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது அந்த மாதிரி ஆகலை. ஃப்ரேமு ப்ளஸ் கேமரா பக்கத்தில் இருக்க ஏரியா மட்டும் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல ப்ராசர் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த இடம் ஹீட் ஆச்சு. அதர்வைஸ் நீங்கள் ஏசி ரூமில் விளையாடுறீங்க, நான் டே டு டேல 1 ஹவரோ 1/2 ஹவர் கேம் ஆடுறேன் அப்படின்னாலும் சரி, இண்டோரில் கேம் ஆடுறீங்க, வைஃபைல கனெக்ட் பண்ணி கேம் ஆடுறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அந்த ஃபோன் கொடுக்கும். நான் சிஓடியில் டெஸ்ட் பண்ணதுக்கு வந்து ஸ்லோ செட்டிங்ஸில் வச்சு விளையாடுறீங்க அப்படின்னா 120 FPS மெயின்டைன் ஆகும். ஹை செட்டிங்ஸில் வச்சு விளையாடுறீங்க, எக்ஸ்ட்ரீமில் வச்சு விளையாடுறீங்க, ஃப்ரேம் ரேட்டும் ஹையில் இருக்குது அப்படின்னா 90 FPS வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் வந்து அந்த 120 FPS பப்ஜிலையும் சிஓடிலையும் சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே லோ செட்டிங்ஸில் வச்சு தான் சொல்கிறாங்க. ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் மட்டும்தான் ஹை செட்டிங்ஸ் வச்சு மெயின்டைன் ஆகுது. டே டு டேல நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தது இதுவுமே. ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு ஃபோனு. ஹைப்பர் ஓஎஸ் உங்களுக்கு இதில் எதனா பஞ்சாயத்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது சைனீஸ் வெர்ஷன். ஸோ நான் வந்து ரொம்ப என்ஜாயபிளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷன் டிலேன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்கும்ல, ஆக்சுவலாக அதுவுமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தான் ஜாலியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஃபோனை. எனக்கு வந்து ஒரு இது ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே. கேம் ஆடும்போதும் சரி, மிஸ்டச் பிரச்சனை எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் பிரச்சனை இல்லை. ஹைப்பர் ஓஎஸ் எனக்கு நல்லா இருக்குது. இந்த ஃபோனில் நல்லாயிருக்கு. இந்த ஃபோனை நான் அப்டேட்டும் பண்ணிகிட்ருக்கேன். லேட்டஸ்ட்டாக கூட ஒரு அப்டேட் வந்துச்சு, அதுவுமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஹைப்பர் ஓஎஸில் வந்து இவங்கெல்லாம் வந்து ஹைப்பர் ஓஎஸில் முன்னோடியாக இருக்காங்க. ஏன்னா சேஞ்ச் லாக்ஸ் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ இந்தியாவில் லான்ச் ஆகிற ஃபோன்ஸ்லாம் இதில் சேஞ்ச் லாக்ஸ் வந்து வீடியோ ஃபோட்டோவோட போடுறான். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குது இந்த சைனீஸ் வெர்ஷனு. ஸோ எனக்கு ஹைப்பர் ஓஎஸில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எவ்ரிடே யூஸ் பண்ணும்போதும் எனக்கு அந்த ஸ்மூத்தான லாக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபோனில் கிடைக்குது. அதாவது சைனீஸ் வெர்ஷன். இந்தியன் வெர்ஷனும் என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுறான், F7. ஸோ அதில் எதனா பஞ்சாயத்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அங்கேயும் பஞ்சாயத்து இல்லை. இப்போ என் கேள்வி ஒன்று எனக்கு தோணுது, ஹைப்பர் ஓஎஸ் மீடியாடெக் கூட ஒர்க் ஆக மாட்டேன்தா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே எழுது. ஸோ இதுக்கான பதில் என்னிடம் இல்லை. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சுன்னா அதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மீடியாடெக் இருக்க ஒரு ஃபோனை நான் யூஸ் பண்ணுறேன், அதில் பிரச்சனை வருது. 15 அல்ட்ராவில் அதே ஹைப்பர் ஓஎஸ் என்ன ஆகுது, அதில் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்னாப்ட்ராகனா மீடியாடெக்கான்ற ஒரு கான்ட்ரவர்சியில் போகுதுன்னு வச்சுங்களேன். சரி, இதோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு எங்கேயும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் கேமராக இருந்தீங்கன்னா தாராளமாக இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிப்பா, இதோட
கேமராவை பற்றி நான் எதுவும் இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா வந்து ஒரு 50 ஒரு 8 ஃப்ரண்ட்டில் ஒரு 20 ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இதனால் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோட்டோஸ் எடுக்கலாம்ப்பா. ஃபோட்டோஸோட குவாலிட்டி நல்லா இருக்குப்பா, அவ்வளோதான். வீடியோகிராஃபி 4K 60 கொடுத்துருப்பாங்க. 1080p 60ல் HDR 10+ல உங்களால் வீடியோ எடுக்க முடியும், ஃபைன் எடுக்க முடியும். 4K 30ல் எடுக்க முடியும், எடுக்க முடியும். 4K 60ல் எடுக்க முடியாது. ஸோ ஒரு கேமரா சென்ட்ரிக்காக மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா, கேமர் மொபைலுக்கு கேமரா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஃபோனோட கேமரா கண்டிப்பாக இருக்க போகுது. லாங் டேர்மில் யூஸ் பண்ணும்போது கேமரா இந்த ஃபோனில் நான் பெருசாக எங்கேயும் யூஸ் பண்ணலை. நீங்கள் யாருனா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதுதான் சினாரியோ. போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கலாம். பெருசாக ஆப்ஷன்ஸ் இருக்காது இந்த ஃபோனில். நைட் ஷாட் இருக்கும், அதாவது நைட் மோட் இருக்கும், போர்ட்ரேட் ஷாட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த லாங் எக்ஸ்போஸ் அந்த மோட்லாம் இருக்கும். அதே மாதிரி இதில் நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இந்த ஃபோனில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். வெளி ஃபோனில் பார்க்கும்போது கிளாரிட்டி உடையிற மாதிரி எனக்கு நோவு தெரியுது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேமராக்காக வாங்குறதா இருந்தால் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். மற்றபடி இதோட பேட்ரி எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் 7580 mAh கொடுத்துருக்காங்க, 7550. ஸோ இது டே டு டேல எனக்கு கிட்டத்தட்ட 1.5 நாள் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. நான் வந்து சார்ஜர்லேயும் ஐ எம் வெரி ஹாப்பி. பிகாஸ் இதில் வந்து அந்த 120 வாட் சார்ஜர் கொடுப்பாங்க. 90 வாட்டில் சார்ஜ் ஏறும்னு வச்சுக்கோங்களேன். 90 வாட் சார்ஜர் இதில் சப்போர்ட் பண்ண போகுது. எனக்கு சார்ஜ் போடும்போது ஒரு 1.25 மணி நேரம் ஃபுல்லாகிறதுக்கு ஆகுது இந்த ஃபோனு. அந்த 1.25 மணி நேரம் நான் சார்ஜ் போட்டேன் அப்படின்னா 1.5 நாள் எனக்கு சாலிடாக வரும். நீங்கள் ஹெவியாக கேம் விளாட்றீங்க அப்படின்னாலும் என்னோட யூசேஜில் நான் மிக்ஸ்டு ஃபீலிங்கில் நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது எனக்கு 9 மணி நேரம் SOT வந்தது. ஸோ நீங்கள் ஹெவியாக கேம் ஆடுறீங்க, கேமே விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், நான் ஒரு 1 ஹவர் கேம் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 8% வந்து பேட்டரி லைஃப் வந்து அடி வாங்குது, 8% குறையுது. அதனால் எனக்கு இது எந்த அளவுக்கு அப்படின்னு யோசிக்கும்போது, நீங்கள் அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது கேமே விளையாடினாலும் ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் இதனால் உங்களுக்கு SOT கொடுக்க முடியும். ஸோ கண்டினியூஸ் ஆஃப் கேமிங் நான் டெஸ்ட் பண்ணல, அந்த 8% வச்சு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து டே டு டேல நீங்கள் நல்ல பீக்காக அந்த ஃபோனை யூஸ் பண்ணாலும் நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஒன்றுமே யூஸ் பண்ணல, வெறும் ஃபோன் கால் மட்டும் பேசுகிறேன், நான் லைட்டாக மல்டிமீடியாக்காக யூஸ் பண்ணுறேன், நான் வைஃபைல தான் யூஸ் பண்ணுவேன், எங்கே போனாலும் எனக்கு வைஃபை கிடைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் கிடைக்கும். நான் மொபைல் நெட்வொர்க் 24 ஹவர்ஸ் ஆனில் தான் வச்சுருப்பேன். அங்கேயுமே எனக்கு ஐடியல்லையுமே சரி எனக்கு பெரிய பேட்டரி லைஃப் குறையில. இப்போ நான் நைட்டு 24 ஹவர்ஸில் நான் நைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நெட் ஆனில் தான் இருக்கும். இப்போ நான் நைட்டு தூங்கும்போது 100% இருக்குன்னா காலையில் எடுக்கும்போது எனக்கு 97% இருக்கும். ஒரு 3% மட்டும் ஐடியலில் குறையுது. அது எல்லாமே நடக்க தான் செய்யும். பேக்ரவுண்டில் வந்து ஆப்ஸ் ரன் ஆகும், எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால அந்த 3% குறையுது. ஸோ ஒரு நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும். போக்கோ F7 ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோன் தான். ஆனால் இதுலேயுமே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. 6000 mAh இருந்தாலும் அதே 1.5 நாள் தான் வருது, 7550 mAh இருந்தாலும் அதே 1.5 நாள் தான் வருது, 9000 mAh இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஸோ ரிப்போர்ட்லாம் வச்சு பார்க்கும்போது 1.5 to 2 டேஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வரப்போகுதுன்ற மாதிரிறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த mAhலாம் கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஒருத்தர் 5000 mAh வச்சு 1.5 நாள் வர வைக்கலாம், ஒரு நாள் சால்டாக வருது. சரி ரைட்டு, அது தனி டிபார்ட்மெண்ட். பேட்ரி அண்ட் சார்ஜர் ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த இடத்துல எங்கேயுமே பஞ்சாயத்து இல்லை. சரிப்பா, இந்த ஃபோனை யார் வாங்கலாம், யார் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, முதல் விஷயம் எனக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரில் ஒரு ஃபோன் வேணும். எனக்கு பட்ஜெட்டே 32,000 ரூபா தான். அதே மாதிரி நான் வந்து கேம் மட்டும்தான் நிறைய விளையாடுவேன், பெருசாக கேமரா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். எனக்கு எக்ஸலண்ட்டான பேட்டரி லைஃப் வேணும். நான் மல்டிமீடியாக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் எனக்கு டிஸ்பிளே சூப்பராக இருக்கணும். எனக்கு எங்கேயுமே டிஸ்பிளேல காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அண்டர் 35Kக்குள்ளே ஒரு நல்ல ஃபோனை கண்டிப்பாக இன்றைக்கி உங்களால் சேல்ஸில் வாங்க முடியும் அப்படின்றது தான் நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறதுங்க. இது பேஸ்ட் ஆன் என்னோடய யூசர் ரிவ்யூ தான். ஸோ இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாம்ன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வருதான்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா பெருசாக வியூஸ் போக மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சாலும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.